இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். இயேசுவே, நீர் எப்பொழுது முன் செல்லுகிற தெய்வம். ஒரு ஆயன் தன் நாடுகளுக்கு முன் செல்வார். தன் நாடுகளை வழிநடத்த, பாதுகாக்க, பராமரிக்க, தன் நாடுகளுக்கு எந்த ஒரு தீங்கும் வேறு எந்த கொடிய மிருகத்திடமிருந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக நல்ல உள்ளத்தோடு பாதுகாக்க முன் செல்வார். வழியில் இருக்கும் முட்களை அகற்றி வழியை தயார் செய்வார். என்ன நடந்தாலும் தனக்கே முதலில் நடக்கட்டும் என்ற தியாக மனப்பான்மையோடு முன் செல்வார். அதே போல நீரும் இயேசுவே, எருசலேம் பாதை பாடுகளின் பாதை என்பதை அறிந்திருந்தும் அதற்காக பின்வாங்காமல், ஓடி ஒழியாமல் தைரியமாய் முன் செல்லுகிறீரும். சீடர்கள் பயந்து போய் பின்வாங்கிய நேரத்தில் துணிவை இழந்து அஞ்சி நடுங்கி கோழைகளாய் இருந்த வேளையில் அவர்களை திடப்படுத்த, தைரியம் கொடுக்க, மன பயம் அகற்ற, நற்செய்தி அறிவிக்க தேவையான பொறுப்புணர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சொற்களில் அல்ல செயலில் காண்பித்தீர். உண்மையை எதற்கும் மறைக்காமல் பட்டென சொன்னீர். இதுதான் நம் வாழ்க்கை, இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கிறது என சொல்லி அவர்களை அழைத்து சென்றீர். சுவாமி தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களுக்கு முன் இருக்கிறீர். எங்கள் கஷ்டத்தில், கவலையில், நோய்களில், துயரங்களில், தனிமையில், எங்கள் பயங்களில் நீர் எங்களுக்கு முன் இருக்கிறீர். நீர் எங்கள் கூட இருக்கிறீர் என்ற தைரியத்திலே நாங்கள் நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.